குயிலும் காகமும். பசுமை நிறைந்த ஒரு வனப்பகுதியில் பெரிய பெரிய மரங்கள் நிறைந்திருந்தன. சிங்கங்கள் கர்ஜிக்கும் அந்த வனத்தில் ஓர் அற்புதமான மரமரப்பு மரம் இருந்தது. அதன் மேல் வசதியாக குடியிருந்த 2 பறவைகள், ஒரு கருப்பு நிற காகம் பெயர் கருப்பன் மற்றும் ஒரு அழகிய குயில் பெயர் பவளம். கருப்பன் ஒரு இயல்பான காகம். ஒவ்வொரு நாளும் காலையில் எழுந்தவுடன் கா கா என கூவுவான். ஆனால் அதனைச் சுற்றியிருந்த மற்ற விலங்குகள் எல்லாம் தங்களது காதுகளை அடைத்துக் கொள்வார்கள். யாருக்கும் அவன் குரல் பிடிக்கவில்லை. மாறாக பவளம் இசை போல ஒலிக்கும் சுகமான குரலுடன் கூவுவாள். வனம் முழுவதும் பவளத்தின் பாடலை கேட்டு விலங்குகள் மகிழ்வார்கள். ஒரு நாள் மரத்தின் அடியில் இருக்கும் சில விலங்குகள் பேசிக்கொண்டிருந்தனர். விடப்பெரிது, பவளத்தின் குரல் கேட்கும் போது எனக்கே வானொலி மாதிரி தோன்றுகிறது. ஆமாம், அந்த கருப்பன் கூவுவதை மட்டும் யாராவது நிறுத்தச் சொல்லுங்கோ. கருப்பன் அந்த பேச்சை கேட்டு மிகவும் வேதனையடைந்தான். அவன் நெஞ்சில் காயம் ஏற்பட்டது. பவளம் அவனிடம் வந்து சொன்னாள், கருப்பா, கவலைப்படாதே. ஒவ்வொருவருக்கும் தனிச்சிறப்புகள் இருக்கின்றன. எல்லோரும் ஒன்றாகவே இருக்க முடியாது. ஆனால் கருப்பனுக்கு ஏற்க முடியவில்லை. என் குரல் மட்டும் இப்படியா? நானும் குயிலாக பிறந்திருந்தால் நல்லது. அடுத்த நாள் கருப்பன் ஒரு யோசனையை தோற்றுவித்தான். நான் கூட இனிமையாக பாட முயற்சி செய்கிறேன். ஒரு நாள் என்னையும் விரும்புவார்கள். அவன் முயற்சி செய்தான். மரக்கிளையில் அமர்ந்து மென்மையாக கூவ முயற்சி செய்தான். ஆனால் அவனது குரல் அப்படியேதான் இருந்தது. அவனை பார்த்து சில விலங்குகள் சிரித்தன. காகம் பாடத்தான் முடியுமா என்று கேட்கும் வரை அவன் மனம் உடைந்தது. ஆனால் பவளம் மட்டும் நிம்மதியாக பார்த்து கொண்டிருந்தாள். உன்னால் பாட முடியாவிட்டாலும் உன்னால் பல நல்ல விஷயங்கள் செய்ய முடியும் என்று சொன்னாள். அந்த காட்டில் உலவும் பழைய நரி ஒருவன் ஒரு நாள் ஒரு திட்டத்துடன் வந்தான். அவன் பெயர் வாலு நரி. அவன் அங்கேயுள்ள பறவைகளை சிக்க வைத்து சாப்பிட ஆசைப்பட்டான். ஆனால் குயில் கூவுவதை கேட்டபோது ஒரு திட்டம் வந்தது. வாலு நரி பவளத்தின் குரலை கேட்டு வந்து, விடப்பெரிது, அருமையான குரல். உன்னை ஒரு நாள் பாட்டு போட்டிக்கு அழைக்க விரும்புகிறேன். ஒரு நல்ல இடத்தில் விருந்தோம்பலுடன். பவளம் நம்பி ஒரு நாள் அதனை பின்தொடர்ந்தாள். ஆனால் அது ஒரு வலையில் மாட்டிக்கொண்டாள். பாவம், குயில் சிறையில் அடைக்கப்பட்டாள். அதே நேரம் மரத்திலிருந்து கருப்பன் அந்த சத்தங்களை உணர்ந்தான். அவன் வாலுவின் நடத்தை தவறானது என நம்பினான். அவன் மேலிருந்து பறந்து மற்ற விலங்குகளுக்கு தகவல் சொல்லி அவர்களை அழைத்தான். தாவரங்கள் வழியாக பாய்ந்து வாலுவை சுற்றி வளைத்தனர். கடைசியில் வாலு ஓடிவிட்டான். பவளம் மீட்கப்பட்டது. அந்த நாள் முதல் பவளத்துக்கு கருப்பனின் குரல் இசை போலவே தோன்றியது. எனக்கு என் உயிர் காப்பாற்றிய இசை அது என்று சொன்னாள். மற்ற விலங்குகளும் காகத்தின் துணிச்சலை பாராட்டின. சிறந்த பாடகர் அல்லவெனினும் சிறந்த நண்பன் இது என்றார்கள். அதன் பிறகு கருப்பன், பவளம் இருவரும் கூடி பல நல்ல செயல்களில் ஈடுபட்டனர். பசுமை பராமரிப்பு, சிறிய பறவைகளை பாதுகாப்பது, சிறுவர்களுக்கு பாடம் சொல்லுவது. அவர் பாடும் குரலும் அவர் செயல் கொண்ட கருணையும் அனைவரின் நெஞ்சத்தில் இடம் பிடித்தது. ஒரு நாள் காட்டில் பெரிய பறவைகள் விழா நடந்தது. பல பறவைகள் கலந்து கொண்டனர். பாடல் போட்டியும் நடந்தது. பவளம் அற்புதமாக பாடினாள். எல்லோரும் கைதட்டினர். பின்னர் கருப்பனும் மேடையில் வந்தான். அவன் பாடவில்லை. ஆனால் அவன் ஒரு சிறு உரையை பேசினான். விடப்பெரிது, பாட்டின் இசை என்பது குரலிலல்ல, உணர்வில் இருக்கிறது. நாங்கள் அனைவரும் சில சமயம் மற்றவர்களைப் போல தோன்ற விரும்புவோம். ஆனால் நம்மை நாமாக வாழ்ந்தால் மட்டுமே நம்மை உண்மையாக பாராட்ட முடியும். அதை கேட்ட அனைத்து விலங்குகளும் எழுந்து நின்று ஆரவாரம் செய்தன.
பவளமும் நின்று சிரித்தாள். பாட்டில் வெற்றி பெற்றவள் பவளம்தான், ஆனால் உணர்வில் வென்றவர் கருப்பன்.